ஹாய்ங்க. ஒரு சூப்பரான வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நைட்டே 1 கப் அரிசிக்கு 1/4 கப் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ காலையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி மாவு மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான கருப்பட்டியை வந்து நான் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுருக்கேன். கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா மெல்ட் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம அந்த மாவு அரைச்சி வச்ச மாவு பேனில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். மாவை வேக வைக்கும்போது இந்த கருப்பட்டி ரெடியான உடனே அந்த தண்ணியும் நல்லா வடிகட்டி, ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் அதனால் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா கிண்டணும் வேகிற வரைக்கும். ஒரு முக்கால் பதம் வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா களி பதத்துக்கு கிண்டி எடுக்கணும். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிண்டினீங்கன்னா சூப்பரான ஒரு களி ரெடி ஆயிரும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள்.